ஒரு நினைவு அஞ்சலி கூட்டம். ஊடாட்டம்னு ஒரு அமைப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் வட்டம் அணிக்குறிச்சான் கிராமம். ரொசாரியோ ஜான் ஸ்டீஃபன் பிஎட் முடிச்சுட்டு தமிழ் லிட்ரேச்சர்ல எம்எட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்டீஃபன் தன்னுடைய 32வது வயதுல இறந்துடுறாரு. எப்பவுமே நினைவஞ்சலி கூட்டம் எப்படி நடக்கும்னா, எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகி படத்துக்கு பூ போட்டு பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது. இதுக்கு பேர் தான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வர சனிக்கிழமை 12/7/2025 சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்க தலை சிறந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2nd ஃப்ளோரில் இருக்க மீட்டிங் ஹாலுக்கு போனீங்கன்னா ஸ்டீஃபன் நினைவு சொற்பொழிவு நடக்கும். தலைப்பு என்ன தெரியுமா? பொது கருத்துக்களும் அச்சு பண்பாடும். அதில் நம்ம எழுத்தாளர் பல அதிகமான் பேசுகிறாரு. பெரியார் எழுத்துக்களின் தொகையும் வகையும். முனைவர் நரேஷ் வேலுச்சாமி கொள்ளையனும் மக்கள் வீரனும் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாரு. இதுக்கு பேரு தான் பெரியார் மண். ஸ்டீஃபன் எதை நோக்கி இந்த சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினைச்சாரோ அவருடைய மறைவுக்கு பின்பும் அவருடைய நோக்கத்துக்கு பின்னாடி அவங்க இயக்கம் பயணப்படுது. இதுக்கு பேரு தான் ஊடாட்டம். இன்விடேஷன் போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க, போய் அட்டென்ட் பண்ணிடுங்க. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வணக்கம், நான் தான் உங்களுடைய டாக்டர் சேட்டையன், ஸ்பெஷலிஸ்ட் ஜேஇஎம். ஜாதி இன மொழி. ஜாதி இன மொழி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பழசுங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக இன்னொரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பண்ண கோர்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கேன். நேற்று வரைக்கும் தமிழன், வெறும் தமிழன் இல்லை, சுத்த தமிழன். சுத்த தமிழனை விட சொந்த தம்பி தமிழன், அதுவும் கட்டி பிடிக்கிற தம்பி தமிழன். அதான் அந்த தமிழன். இந்த ஒரிஜினல் தமிழன் இருக்கான்ல சவுக்கு சங்கர், இந்த ஒரிஜினல் தமிழனுக்கு வேண்டி என்னோட கட்சி சின்னத்தவே நான் காவு கொடுக்குறேன். கடன் கொடுக்குறேங்க, கடன். ஒருவேளை இந்த ஒரிஜினல் தமிழன் உன்னோட சின்னமெல்லாம் வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் தம்பி எல்லாம் விட்டுற மாட்டேன். அப்போ தம்பி சுயேட்சையா நிற்கலாம். எதுக்காக? எதுனால? தமிழன், அக்மார்க் தமிழன், சுத்த தமிழன், சொந்த தம்பி தமிழன். அந்த சுத்த தமிழன் சுயேட்சையா நின்னானா, ஏன் கட்சிக்காரன் எதிர்த்து நின்னானா, ஏன் எதுனால? தமிழன், நாம் தமிழர், தமிழன், சுத்த தமிழன், சொந்த தம்பி தமிழன். அந்த சங்கர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, நாம் தமிழர் தம்பிங்களோட வாயிலெல்லாம் முன்னுக்கு போயிட்டாரு. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? அந்த தமிழன், சுத்த தமிழன், சொந்த தம்பி தமிழன். இப்ப தெலுங்கன் ஆயிட்டா. அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. பார்த்து சொல்லுங்க வடுக வந்தேரி யாருன்னு. நாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் தெலுங்கரா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாம் தமிழர் தம்பி இந்தா வா, இனி தெலுங்கர் வேணா, கொஞ்ச நாளுக்கு மலையாளியா இருன்னு சேர்த்து விட்டாரு. இப்போ சவுக்கு சங்கர் யாரு? தமிழன், சுத்த தமிழன், அதுவும் சொந்த தம்பி தமிழன். கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட சர்டிஃபிகேஷனுக்கு வேண்டி வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வேலையை செய்யணுமா வேண்டாமா? செய்யலைன்னா நம்ம இந்த டாக்டர் சேட்டையன் சேவைக்கு ஏதாவது சம்மந்தமாயிருமா? ஓகே, யூரின் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் நம்ம பழைய ஃபில்லர் தொலைஞ்சு போச்சே, அதனால இதவே பில்லராக நினச்சிக்கோங்க. இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் யூரினை எடுத்துட்டோம். என்னடா எடுக்கிற வரைக்கும் தமிழன்னு கத்துது. எடுத்து ஸ்ப்ரே அடிச்சு பார்ப்போம். ஏமண்டி எக்கட கூச்சண்டி, இப்பிளவாடு சுத்த தெலுங்கு சுந்தர தெலுங்கினிலே பாட்டு செய்து மலையாள கரையோரம் கவிபாடும் சீமானோட சேர்ந்து கூடவே இருக்கிற வரைக்கும் தமிழனாக இருந்த இப்ப பாரு தெலுங்கன் ஆயிட்ட. நீ கவன் பல்யான் மாதிரி நீயும் தெலுங்கன் ஆயிட்ட. சரி, ஓகே, நம்ம ரிப்போர்ட் எழுதிடலாமா? ரிப்போர்ட் பேர் என்னப்பா? சவுக்கு சங்கரா. இது முதல் பேராச்சே. அட, நீங்க இந்நேரம் பேரை மாத்திருப்பீங்களா? அந்த பேரை சொல்லுங்க. அது பிறக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பேரை சொல்லுங்க. ஓகே, அந்த தம்பி பேரு ஏதோ ஒரு காரு வச்சுக்கலாமா? தம்பி காருவோட அப்பா காருக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? நீங்க அப்பாவுக்கும் சேர்த்துல பேர் மாத்துவீங்க. ஏன்னா செபாஸ்டியனுக்கு பேர் மாத்தின ஆளுங்க தானே நீங்க. சரி, தம்பியோட அப்பா காரு அம்பாசிடர் காரு. ஓகே, அம்பாசிடர் காரோட புள்ள தம்பி காரு. முந்தா நேரத்தில் இருந்து அவர் தெலுங்கு கிருஷ்ண தண்ணியை 50 ml குடித்ததுனால தம்பி அப்படியே ஆந்திராவுக்கு போயிட்டாரு.
ஸோ இனிமேல் தம்பி சுந்தர தெலுங்கன் தான். அவர் என்னதான் செந்தமிழில் கவி பாடினாலும் சுந்தர தெலுங்கன் தான். இனிமே அவர் தமிழா மாறணும்னா வாய்ப்பே கிடையாதுன்னு டாக்டர் சேட்டையன் சொல்ல மாட்டேன். அது என்ன தம்பிகாரு 3 முனை போட்டின்னு சொன்னா நான் உன்னை தமிழை நான் ஏத்துக்குவேனா? சொல்லு, 4 முனை போட்டின்னு சொல்லு. தமிழனாகணுமா வேண்டாமா சொல்லு. நீ தமிழனாகணுமா? நீங்க தமிழனாகணும்னா நாங்க தான் சர்டிபிகேட்டே கொடுக்கணும். ஏன்னா நாங்க தான் நாம் தமிழர். சொல்லு, 4 முனை போட்டின்னு சொல்லிரு ப்ளீஸ் சொல்லிரு. எங்க அண்ணனே நம்ப மாட்டான்னு எங்களுக்கே தெரியுங்கண்ணு. பயிற்சி தான். சீமானை புறக்கணித்து விட்டீர்கள். 4 முனை போட்டி சீமானே ஒத்துக்க மாட்டார். இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கிறார். அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்க்க முடியும்? இலங்கைக்கு போனாலும் பயிற்சி தான், இங்கிருந்தாலும் பயிற்சி தான். ஏன்னா நாட்டையே ஆள துடிக்கிற எங்க அண்ணனுக்கு வீடு இல்லைங்கிறதுனா வரலாற்றில் மிகப்பெரிய துயரம். ஏன்னா நாம் தமிழர். தமிழீழமே அமையாம போனாலும், தமிழர்களே உரிமையற்ற சூத்திரர்கள் ஆனாலும் எங்க அண்ணனுக்கு வீடு இல்லைங்கிறது தான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய துயரம். சொல்லுங்க சங்கர், உங்களுக்கு 1/2 hour டைம் தர ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி. தமிழன் ஆகணுமா வேண்டாமா? டாக்டர் சேட்டையன் JEM அப்படின்னு நான் கையெழுத்து போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு தடவை போய்க்கிறேன். டாக்டர் சேட்டையன் JEM ஸ்பெஷல் கோர்ஸ். JEMனா ஜாதி இன மொழி ஸ்பெஷல் கோர்ஸ். சொல்லுங்க மிஸ்டர் சங்கர், தமிழன்ல இருந்து தெலுங்கனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 20 minutes டைம் தரேன். தமிழனா மீண்டும் மாறணும்னா சரியா பேசுங்க. 4 முனை போட்டி. எங்கன்னா ஒத்துக்குவான் ஒத்துக்க மாட்டான், அதை பத்தி உனக்கு என்ன? அவன் ஜெயிக்க மாட்டாங்கிறது அவனை விட அவனுக்கே நல்லா தெரியும், அவனை விட எங்களுக்கே நல்லா தெரியும். அவன் எங்களை ஜெயிக்கவே விட மாட்டான்னு. இப்படி எல்லாம் தெரிஞ்சு நாங்க ஏன் அவன் கூடயே இருக்கேன்னு கேக்குறீங்களா? ஏன் நாங்க நியூ அட்மிஷன்ஸ்டா. பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நானும் இதே மாதிரி எத்தனை வருஷம் கத்துவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் கத்திர போறேன்? 1 year நானும் சீனியராய் வெளியே போயிடுவேன். அது சரி, எங்க கம்பெனி ப்ரொஃபைல்ல எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு உனக்கு தமிழன் ஆகணுமா வேண்டாமா? நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். Just 10 minutes. Your time starts now. Do you want to continue as a Tamilian or want to converted into Telugan? நீங்களே தெலுங்கன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நாங்களே கன்வெர்ட் பண்ணிப்போம். இந்த ஒரு டப்பா போதும். யாக்கோபோட அப்பா யாருன்னு தெரியுமா? யாக்கோபு கன்வெர்ட். யாக்கோபோட பையன் செபாஸ்டியன் சேம் பெட்டு. செபாஸ்டியனோட பையன் சைமன் கன்வெர்ட்டட் இன்டு சீமான். ஸோ இவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணவும் தெரியும், கன்ஃபியூஸ் ஆகவும் தெரியும், கன்வெர்ட் ஆகிக்கவும் தெரியும். ஸோ இன்னும் 5 minutes தான் இருக்கு சங்கர். 4 முனை போட்டியா இல்லையா? சரி, ஓகே, உங்களுக்கு டைம் முடிஞ்சது. ஸோ இந்த நொடி முதல் சவுக்கு சங்கர் கன்வெர்ட்டட் இன்டு தெலுங்கர். பேரூர் தம்புடுகாரு. authorized by Dr. Setayan JEM special course. You are a Telugan savukkai. இனி நீங்க தமிழன் ஆகணும்னா நாங்க தான் அடுத்த டெஸ்ட் எடுத்து சர்டிஃபை பண்ணணும். എന്റെ പ്രിയപ്പെട്ട അനിയന്മാരെ അനിയത്തിമാരെ, ഈ ചവുക്ക് ചങ്കർ നമ്മളെ കുറിച്ച് ചീത്ത പറഞ്ഞതിനാൽ ഈ ചവുക്ക് ചങ്കറിനെ നമ്മൾ ഇന്നു മുതൽ കൺവേർട്ട് ആക്കി. മലയാളിയാകിയ ഞാൻ തമിഴൻ എങ്ങനെ ആയിന്ന് നിങ്ങൾക്കറിയില്ലേ? എടാ, ഇപ്പൊ പറഞ്ഞത് എന്നെ കുറിച്ചല്ലടാ, സെബാസ്റ്റ്യൻ സൈമനെ കുറിച്ചാണ്. ആ സൈമനാണ് പറയുന്നത് ഇനി സങ്കർ തമിഴനല്ല, തെലുങ്കനാണ്. നാം தமிழர். என்னங்க பண்றது? 1/2 hour சவுக்கு சங்கருக்கு நம்ம டைம் கொடுத்தோம். அவங்க 4 முனை போட்டின்னு சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்றது? தெலுங்குன்னு அப்ரூவ் பண்ணியாச்சு. இனி சவுக்கே வந்து 4 முனை போட்டின்னு பேசினாலும், எனவே பேசுவோம், அதை ஆதரிச்சு பேசினாலும், யார் என்ன பேசினாலும் நம்ம ஏதாவது நல்லதா பேசுவோம். ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.